அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். செய்தியை கேட்கும் பொழுது ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் ஒரு விசேஷமான ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்படுறது நீங்க உணர முடியும். ஏன்னா இது கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய டைம். ஆமென். ஆமென். இது ஒரு யதார்த்தமா நடக்கிற மாதிரி இல்ல. இது கர்த்தர் முன்குறித்தார். இந்த நேரத்தை முன்குறித்திருக்கிறார். இந்த மீட்டிங்ல கலந்த எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை, சம்பவங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போவது நிச்சயம். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையை விசுவாசத்தோட கேட்கும் பொழுதே நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள திட்டமிடப்படும். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்காய் அதை நிறைவேற்றுவார். இந்த நாள்ல கூட கர்த்தரின் சத்தம் அப்படிங்கிற ஒரு செய்தி நான் உங்களோடு நான் கொடுக்க விரும்புறேன். கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தம் நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் உண்டு பண்ணும், என்னென்ன செய்யும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப சுருக்கமா பேசலாம். ஆனாலும் அநேகருடைய ஜெபங்களுக்கு, அநேகருடைய கண்ணீருக்கு இந்த நாள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பதிலாக இருக்கும், அல்லது வாக்கு தத்தமா இருக்கும். உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் மூலம் கர்த்தர் உங்களோட இடைப்படுவாராக. ஆமென். அதாவது நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கும் நம்மளுடைய வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் பதில் சொல்லுகிற ஆண்டவர் நினைக்க வேண்டாம். நம்ம வாக்கு தத்தங்களை சொல்லுகிற ஆண்டவர். மனுஷன் தான் நமக்கு பதில் கொடுப்பான். நம்ம கூட மனுஷங்கிட்ட பேச பேச பதில் வரும். ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து பதில் வருவதை காட்டிலும் வாக்கு வரும். வாக்குக்கு என்ன அவ்வளவு பவர்னா, அந்த வாக்கு உறுதியானது, அது நிறைவேற்றக்கூடியது. அது தெய்வத்தால தான் கொடுக்க முடியும். கர்த்தரால தான் வாக்கு கொடுக்க முடியும். மனுஷனால வார்த்தை தான் கொடுக்க முடியும். ஆனா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுகிற பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்வார். அதனாலதான் கர்த்தருக்குள்ள காத்திருந்து அந்த வாக்குகளை வாங்குறது. யாத்திராகமம் 19:19 வாசிக்கும் பொழுது, எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 19:19 எழுதுறவங்க எழுதி வச்சுக்கலாம். நீங்க மோசே பேசினான் பாக்குறோம். மோசே பேசினான், கர்த்தர் அதற்கு மறுமொழியாக வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மனுஷனுடைய பேச்சுக்கு கர்த்தருடைய பதில் வாக்காய் இருக்கும். ஆமாங்க. ஒருவேளை இந்த உங்களுடைய பல நாள் வேண்டுதலுக்கு கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்க போகிற தெய்வம், வாக்கு சொல்லுகிற தெய்வம், உன் எதிர்காலத்தை குறித்து வாக்கு சொல்லுகிற தெய்வம். வாக்கு கொடுக்கிறதுல கர்த்தர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நாம் நமக்கான ஆசீர்வாதத்தை தேடி வந்திருப்போம். ஆனா கர்த்தர் அடுத்த தலைமுறையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய நிலை இப்படி இருக்கு சுவாமி, என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குன்னு நம்மளை குறித்து அநேக ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடுவதுண்டு. ஆனா கர்த்தர் தனி மனிதனை மாத்திரம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல. உங்க ஒருவரை மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல. உங்கள் மூலம், உங்களுடைய உண்மை நிமித்தம், உங்களுடைய ஜபங்களின் நிமித்தம், உங்களுடைய காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுப்பவர்ல, உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அடுத்த ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது சந்ததிகள் தோறும் அந்த ஆசீர்வாதம் கடத்தப்படும். ஆமாங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கும் பொழுது, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு தனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை, தனக்கு வேண்டுங்கிற ஆசீர்வாதத்துக்கு அவன் நிக்கிறான். என்ன ஆசீர்வதியும் சுவாமி, என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு. ஆனா கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு எப்படிப்பட்டதுன்னா, இனி உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்னப்படும். அவனுடைய நாமத்துல கர்த்தர் எதிர்காலத்தின் சந்ததிகளையே ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்க, ஜெபித்து வாங்கின காரியங்கள் எவ்வளவு நிலையானதுன்னு நமக்கு புரிய வரும். ஜெபித்து வாங்குற காரியம் யாரும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதாவது இஸ்ரவேல்ங்கிற பெயர் அப்படி வாங்கினாலதான், ஜெபித்து வாங்கினாலதான்
இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எத்தனையோ நாடுகள் எழும்பி வேலை செய்தாலும், அதை சபிச்சாலும், அல்லது அதுக்கு எதிராக இந்த நாடு இருக்காதுன்னு போர் செஞ்சாலும், அந்த இஸ்ரவேல்ங்கிற அந்த பெயர் இருக்கும். அந்த பெயர் இருக்கும். அந்த நாடு இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை. அந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொடுக்குற ஆசீர்வாதத்தை அது யாரும் தட்டி பறிக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது, எடுக்க முடியாது. அதனால்தான் சில காரியங்கள் நீங்கள் ஜெபித்து வாங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் நம்ம சொன்னா ஜெபிச்சாதான் அது கர்த்தருக்கு புரியுமா அப்படின்லாம் இல்லை. அவருக்கு தெரியும். ஆனா ஜெபித்து வாங்கும் பொழுது, கர்த்தரிடம் கேட்டு வாங்கும் பொழுது, பக்தியோடு வாங்கும் பொழுது, அந்த ஜெபம் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு ஒரு உங்க கர்த்தர் கொடுக்கிற ஒரு வெகுமதிக்கு அது என்ன ஆகும்னா ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு ஒரு பாதுகாப்பு, வேலி, ரட்சிப்பா இருக்கும். ஆமா, உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஆண்டவர், அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், பதிலை வாக்குறுதியாய் கொடுக்கிற ஆண்டவர், வாக்கு கொடுக்கிற ஆண்டவர். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது காரியம், அன்னாளுடைய காரியத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது, அவளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் பொழுது அதே நேரத்திலேயே கர்த்தர் வந்து ஒரு குழந்தையை கொடுத்திருந்தாருன்னா அது ஒரு சாதாரண குழந்தையா தான் இது இருந்திருக்கும். அது ஒரு தெய்வ குழந்தை. ஆனா கர்த்தர் தாமதித்து கொடுக்கும் பொழுது அது தேவ மனுஷனா கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தாமதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரே என்னோட ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்க மாட்டீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு ரொம்ப காலம் தாமதம் பண்றீங்க, எனக்கு என்னால தாங்கிக்க முடியல சுவாமி, இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லை சுவாமி, எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க சுவாமி. நம்ம போராடி கேட்டுக்கொண்டே இருப்போம். அநேகர் புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆனாலும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன் சுவாமி அவெல்லாம் என்ன பேசுற மாதிரி இருக்கு, இவங்கெல்லாம் என்ன பேசுற மாதிரி இருக்கு, இவங்களுக்கு முன்பாக நான் எப்படி மூஞ்சில முழிப்பேன், எனக்கு ஏன் ஆண்டவரே தாமதிக்கிறீங்க, பின்னாடி வந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, இப்ப வந்தவங்களும் ஆசீர்வாதம் இருக்கிறாங்க, நான் அன்று இருந்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே சுவாமி, ஏன் எனக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு சிலர் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி புலம்புவது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்னாளுடைய ஜெபங்கள், அந்த ஜெபங்கள் அதிகமா இருந்திருக்கலாம். அந்த அதிகமான ஜெபத்திற்கு கர்த்தர் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை, யாரும் எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது தேவ மனுஷனாய் கர்த்தர் அந்த சாமுவேலை கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கும் அந்த சாமுவேலை குறிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அன்னாளுக்கு கொடுத்த பிள்ளையான அந்த சாமுவேலை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம். அந்த சாமுவேல் தான் தாவீதை அபிஷேகித்தாபடி. அதாவது அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் சந்ததிகளையும் கடந்து செல்லும் ஆசீர்வாதம், அளவு கடந்ததா இருக்கும். அது நம்மனால ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் நினைச்சிருப்போம். இது என் வாழ்க்கையில் இது நடந்தா போதும், இந்த காரியம் ஆனா போதும், ஒரு கடன் அடைஞ்சா போதும், ஒரு காரோட லோன் முடிஞ்சா போதும், இந்த வீட்டோட லோன் முடிஞ்சா போதும், அடுத்த இந்த உயர்வு வந்தா போதும், இந்த பதவி வந்தா போதும், இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா போதும். நாம ஒரு சின்ன காரியங்களுக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்போம். கர்த்தர் அதை மாத்திரம் பார்க்கிற ஆண்டவர் கிடையாது. அந்த ஒரு சின்ன காரியத்தை பார்க்கிற ஆண்டவர் கிடையாது. கர்த்தருக்கு அது லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகவும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை மாத்திரம் பார்க்காம அதற்கு பிறகு தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மை வழி நடத்துகிறார். அதன் பிறகு அதோடு முடிஞ்சிடாம கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்பது நம் சந்ததி நம்மோடு முடிஞ்சிடாம நம்ம சந்ததிகளுக்கும் கடத்தபடியாய் கர்த்தர் அடுத்த கட்டத்திற்கு நம்மை வழி கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுத்தே இறங்கி வருகிறார். வாக்கு கொடுத்துட்டேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவர் போகிறவர் கிடையாது. அந்த வாக்கை நிறைவேற்றுகிற பொறுப்பை அவரே எடுத்துக் கொள்ளுகிறார். அவரே இறங்கியும் வருகிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 12-15 வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. என் ஆயுசு மைப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிய பண்ணுவீர் என்று யார் சொல்றான்னா எசேக்கியா சொல்றான். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இதோ இன்னைக்கு நைட்டோட என் கதை முடிய போது, என் ஜீவன் முடிய போது. துணி நெய்கிற அந்த ஒரு புடவை நெய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புடவை அழகான ஒரு டிசைன்ல ஒரு வேலைப்பாடுகளோடு நெய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த நெய்ஞ்சிட்டு இருக்கிற நூல்கள் எல்லாம் பாதியிலேயே இருந்துச்சுன்னா அந்த அழகான அந்த புடவை பூர்ணம் பெறாது, அது முடிவடையாது. பாதியிலேயே அது வேலைப்பாடு முடிஞ்சிடும், அது பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அப்படிதான் தன்னை ஒப்பிட்டு பேசுறான். நான் ஆண்டவரே பாதி வயசுல என்ன எடுக்கிறீங்களே சுவாமி, என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் முடிவடைவுக்குள்ளே நான் முடியவே இல்லையே, தீர்க்க ஆயுசு நாட்கள் நான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா பாதி வயசுல என் வாழ்க்கை போக போகுது அப்படின்னு எசேக்கியா கர்த்தரிடம் முறையிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பதிலை கொடுக்கிறார். ஏசாயா மூலம் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார்.
நல்ல கவனிங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். வாக்கு கொடுத்தார், அந்த பிரகாரமே அவர் செய்தார். அவர் செய்கிற ஆண்டவர். உங்களுக்காய் இறங்கி வந்து அந்த கொடுத்த வாக்கை, அவர் கொடுத்த அந்த வாக்கை அது நிறைவேற்றுவார். ஒரு பொறுப்பெடுத்து அவருடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அதாவது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை தந்திரளினீர், அதை உம்முடைய வாக்கிய நாளிலே. அதாவது கர்த்தர் வாக்கினால் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்ததோடு நிறுத்திக் கொள்ளாம அவருடைய கரம், அந்த வல்லமையான கரம் அதை என்ன நிறைவேற்றி. அது மனுஷனுடைய கரம் கிடையாது. மனுஷனுடைய கரத்துல செய்கிற எந்த காரியங்களும் மனுஷனால் செய்கிற, அதாவது ஒரு சாப்பாடு செய்யும் பொழுது கூட கைப்பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும். மனுஷனுடைய கரம் அப்படிப்பட்டதான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய சாயலாய் உருவாக்குனது அவருடைய கரம். நம்மளுடைய எல்லாம் சிறப்பாய் அவருடைய கிளைகளை எழுதி கொடுத்தது. அந்த அற்புதமான கரம் தான் நமக்கு ஆணிகளை ஏந்தி கொண்டு ரத்தங்களை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்தது அந்த கரம். அந்த அற்புதமான கரத்துக்கு அந்த 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 மையத்துல நாம இருக்கிறோம். அவருடைய கரத்துக்கு உள்ளார நாம் இருக்கிறோம். கரத்துக்குள்ள நாம இருக்கிறோம். அந்த கரம் நமக்காய் செய்து முடிக்கும். கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நான் எத்தனையோ வாக்கு தத்தங்களை நான் வாங்கியிருக்கேன், எத்தனையோ வாக்குகளை நான் விசுவாசிச்சிருக்கேன், ஆனா சில காரியங்கள்லாம் தாமதிக்குதே சுவாமி, அப்படி ஒருவேளை இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் அதை நிறைவேற்ற கர்த்தருடைய கரம் வல்லமையுடையதா இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பான அந்த கரம் உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கும். அதாவது அப்படிப்பட்டதான அந்த அழகான கரம் தான் உங்களை அழகா அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறது. எத்தனையோ பேர் உங்களை மறந்து இருக்கலாம். நீங்க செஞ்ச நன்மைகளை மறந்து இருக்கலாம். நீங்க எத்தனையோ ஒரு இரவும் பகலும் ஓடி உழைச்ச காரியங்களை மறந்து இருக்கலாம். அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை நல்லா உபயோகப்படுத்திக்கிட்டு தூக்கி எரிஞ்சிருக்கலாம். பதவி உயர்வு கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல ஒருவேளை உங்க நிலைமை இருக்கலாம். இந்த எசேக்கியாவை போல, இன்னைக்கு இரவோடு என் வாழ்க்கை முடிப்பது சுவாமி, எனக்கு பதில் இல்லையான்னு ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் பலவீனமா இருக்கிறேன் சுவாமி, எனக்கு பலன் இல்லை, எனக்கு எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் வீட்டுக்கு போவேனா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல என் கதை முடியுமா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எது முடியும் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது அது முடியாது. அது பூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க காண வேண்டியது அதிகமா இருக்கிறது. ஆமேன். உங்க மனசு போராடி கொண்டு இருக்கலாம், எனக்கெல்லாம் எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி. கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு சொன்னதுல அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். நீங்க விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. வேத வசனங்களை, அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய அந்த சத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அது விசுவாசிச்சாலே போதும். மனப்பூர்வமா இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்காக செய்வார்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டீங்கனாலே போதும். அது நிறைவேற்றுகிற பொறுப்பு கர்த்தருடையது. விசுவாசிக்கிறது ஒன்னும் கஷ்டமான காரியம் கிடையாது. முழுசா நம்புறது, பூர்ணமா நம்புறது, அவ்வளவுதான். ஆனா நிறைவேற்றுகிற அந்த பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். எப்படி செய்வார்? ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட சொல்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் கர்த்தர். எதிர்பாராத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கும். ஒருவேளை பிரச்சனைகள் மூலமா கூட கர்த்தரால உயர்த்த முடியும். சிலர் கேட்கலாம் இல்லையா, என் வாழ்க்கையில நான் வாக்குத்தத்தம் வாங்குறதுல இருந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியலையே பாஸ்டர் அப்படின்னு. நல்லா கவனிங்க. தரிசனம் கண்டதுல இருந்து யோசேப்புக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருந்தது. ஆனா அந்த பிரச்சனையின் வழியாகவே கர்த்தர் யோசேப்பை ஒரு சிம்மாசனத்துல கொண்டு போய் உயர்த்தினார். ஒருவேளை இன்னைக்கு வருகிற பிரச்சனைகள் கர்த்தர் அந்த பாதையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவளை கற்றுக் கொடுத்து அந்த உயர்ந்த இடத்துக்கு, அந்த உயர்ந்த நோக்கத்துல, அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். சில நேரம் கர்த்தருடைய பதில் தாமதிப்பதற்கு காரணம், ஏன் பாஸ்டர் தாமதிக்குது அப்படின்னு. அதாவது அவர் ஆசீர்வதிப்பதற்கு என்னைக்குமே தாமதிச்சதே கிடையாது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாமதிப்பதற்கு காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரே ஒண்ணுதான். அதாவது துரிதமாய் செய்வதற்கு என்ன தடையா இருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன், கேளுங்க. அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்குவதற்கு நாம தகுதி அடைய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அதனாலதான் அந்த தாமதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கை பெற்றுக் கொள்வதற்கு நாம தான் தகுதி அடைய வேண்டிய சில காரியம் இருக்கு. அதனாலதான் தாமதம். அந்த நாட்கள்ல, அந்த ஜெபிக்கிற நாட்கள்ல, காத்திருக்கிற நாட்கள்ல
கர்த்தர் நம்மோடு அதிகமா இடைபடுவார். நமக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகும், சில யோசனைகள் உண்டாகும். அதாவது எவைகளை விடணுமோ, எவைகள் பாவமோ, எவை கர்த்தர் வெறுக்கிறாரோ, எவை கர்த்தர் விருப்பம் இல்லையோ, எவைகள் எல்லாம் நமக்கு வேண்டாதவைகளா இருக்கிறோம், அவைகள் எல்லாம் விட்டு 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 ஒவ்வொன்றா நம்மளை சுத்தப்படுத்தி கர்த்தரிட்டு நெருங்க 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 கர்த்தருடைய அந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதம், அந்த பாத்திரம் நம்ம மேல இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்க ஆரம்பிச்சிடும். அதாவது கர்த்தர் சுத்தப்படுத்தி, ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் நிலையானது ஒன்று, கொடுத்தவைகளை திருப்பி வாங்க மாட்டார். அதனால அந்த அந்த வாக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால சுத்தப்படுத்தி அவர் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற வேளையில நம்மளுடைய சுத்தத்திற்காக ஜெபிங்க. ஆண்டவரை நேற்று விட இன்று என்னை இன்னும் ஆண்டவரை சுத்தப்படுத்துங்க சுவாமி. நல்ல புத்தியை தாங்க, நல்ல ஞானங்களை கொடுங்க, நல்ல எண்ணங்களை கொடுங்க. குறிப்பா நம்மளுடைய ஜெபங்களை நல்ல எண்ணங்களை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல அன்பு உள்ள இருதயத்தை தாங்க. நேற்று விட இன்று எனக்கு அதிக அன்பு இருக்கணும், மற்ற மனுஷங்களை நேசிக்கணும். இந்த நாள்ல எனக்கு பகை இருக்கக்கூடாது, துரோகம் இருக்கக்கூடாது, யாரையும் நான் ஏமாத்திடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது. ஒரு நாள்ல ஒரு நாள் நீங்களே லிஸ்ட் எடுங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, எத்தனை விஷயங்கள கர்த்தருக்கு நான் உண்மையா இருந்திருக்கிறேன், எத்தனை விஷயங்கள் கர்த்தருக்கு உண்மையை இல்லாம இருந்திருக்கிறேன். உட்காந்து கொஞ்சம் யோசிங்க. அதெல்லாம் தான் காத்திருக்கிற வேளையில நம்மளுடைய இருதயங்கள் சீர்படும், சிந்தனைகள் சீர்படும். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு வல்லமையுடையது. அந்த வல்லமையுள்ள சத்தத்தை நம்ம கேட்பதற்கு நம்மள தகுதிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்கு. கர்த்தருடைய சத்தம் மெல்லிய ஒரு சத்தமாக இருக்கும். நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தர் பேசுவார். அதுக்கு நம்ம காத்திருக்கணும். அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் பேசும் பொழுது உங்களை சுத்தப்படுத்தி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா சுத்த இருதயத்துள்ளவன் கர்த்தரை தரிசிப்பான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அதாவது கர்த்தர் ஏன் மெல்லிய சத்தமாய் பேசுகிறார் அப்படின்னா, அவர் இருதயத்தில் அந்த ஆத்மாக்குள்ள நம்மோட ஒரு இடைப்படுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அதாவது எப்படியெல்லாம் கர்த்தர் பேசுவார். ஒருவேளை நமக்கு கேள்வி வரும், பாஸ்டர் கர்த்தர் பேசுறது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கிட்ட எல்லாம் பேசுவார், ஆண்டவர் நம்ம கிட்ட எல்லாம் பேசுவாரா அப்படி ஒரு நீங்க கேட்டிருக்கலாம். நல்லா கவனிங்க. நம்மளுடைய மனசாட்சி இருக்கு இல்லைங்களா? மனசாட்சி, அந்த மனசாட்சிக்குள்ள ஒரு தூய ஆத்மா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் தான் சொல்லுவார், இது வேண்டாம், இது விற்று, இது செய்யாத, இது பாவம், இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்டித்து உணர்த்துவார், எச்சரிப்பார். அதை துணிகரமா செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்திலிருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிடும். அந்த கர்த்தர் நம்மளுடைய ஆத்மா, அந்த மனசாட்சிக்குள்ள சில விஷயங்கள் கண்டிச்சு உணர்த்தும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிய வசனத்திற்கு கீழ்ப்படிய என்ன ஆகும்னா, கர்த்தர் அவருடைய சத்தத்தை நமக்கு தெளிவாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான கிருபையை கொடுப்பார். ஆழமான ஒரு சத்தம், சத்திய வசனம், அவைகள் எல்லாம் சத்திய வசனங்கள். கர்த்தருடைய சத்தங்கள் இருக்கா எல்லாமே நமக்கு எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள், அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதங்கள் தான் சத்திய வசனங்கள். கர்த்தர் சத்தியத்தின் மூலம் நம்மளோட இடைப்படுவார். ஆமென். வேத வசனம் முழுவதும் அவருடைய சுவாசம் சொல்லி இருக்கு. ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை விசேஷித்தவைகளாய் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படும், விசேஷித்த நாளாய் அது மாறும். ஆமென். அடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் நேரம் வீண் கிடையாது. அதிகமான ஜெபங்களும் அதிகமான விண்ணப்பங்களும் கர்த்தரிடத்தில் சிறப்பான ஒன்றை நமக்காய் பெற்று தருகிறது நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய விசேஷமான ஆசீர்வாதம் ஜெபத்திற்கு முன்பாக முந்தி கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஜெபத்தில் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நிலையானது, அது யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. ஆமென். இதை எழுதிக்கோங்க. கர்த்தர் ஜெபித்து நம்ம ஜெபத்தின் மூலம் வாங்குற அந்த ஆசீர்வாதம் நமக்கு அது நிலையானது, அது யாரும் நம்மளிடம் பறிக்கவே முடியாது. பல சந்ததிகளையும் அது கடந்து வரும். ஒருவேளை வரங்கள் நம்ம வாங்குறோம், வரங்கள் தான் நம்ம பெருசுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த அபிஷேகத்தை கொடுங்க சுவாமி, இப்படிப்பட்டதான வரத்தை கொடுங்க சுவாமி, இப்படிப்பட்டதான கிருபை, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம், இப்படிப்பட்டதான கார், இப்படிப்பட்டதான வீடு, இப்படிப்பட்டதான சூழ்நிலை, இப்படிப்பட்டதான ஒரு படிப்பு, அப்படி நம்ம எத்தனையோ காரியங்கள் கேட்கலாம், ஆவிக்குரிய வரங்களை கேட்கலாம். ஆனா கர்த்தர் கொடுப்பது பரலோகத்திற்குரியவைகளை கர்த்தர் கொடுப்பார், எடுக்க முடியாதவர்களை கர்த்தர் கொடுப்பார். நம்ம மேல அது தங்கி இருக்கும், அது சந்ததிகள் தோறும் கடந்து போறோம். அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதனால நம்மளுடைய ஜெபங்கள் நேரங்கள் ஒன்று கூட வீண் கிடையாது. நம்ம ஜெபிப்போம் சில காரியங்கள், சுவாமி நான் ஜெபிக்கிற நேரத்தெல்லாம் நீங்க கேட்கறீங்களா சுவாமி, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? ஜெபிக்கிற நேரங்கள் வீண் கிடையாது. மனுஷங்கிட்ட பேசுற நேரங்கள் தான் வீண். மனுஷனுக்காக நம்ம சந்தோஷப்படுத்தணும் இல்லைங்களா? இவருக்கு அது பிடிக்கும், இவருக்கு இது பிடிக்கும்னு பார்த்து சில காரியங்கள் செய்வோம், பார்த்து கவனிப்போம், பார்த்து அவங்களுக்கு எல்லாம் செய்வோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுவோம். சில நேரத்துல கர்த்தரையும் விட்டு கொடுத்து பேசுவது கூட உண்டு. அதாவது உலக பிரகாரமான மனுஷங்க அப்படியெல்லாம் இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவருக்குள்ள வருகிற வேலையில
புதுசா வருகிற வேலையில உறவுகளுக்காக கர்த்தரை விட்டு கொடுத்து பேசுவோம். இவரை போலதான் அவரும், அவரை போலதான் இவருன்னு நம்ம வந்து எல்லா விஷயம் சாதாரணமா எடுத்துப்போம். கர்த்தருக்குள்ள வைராக்கியம் கொள்றது கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மளுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிற ஆண்டவர். நமக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிற ஆண்டவர். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவர். அதனால கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகுங்க. அவர் இருதயத்துல உங்களோட இடைப்படுவார். இருதயத்துல இடைப்படுகிற வேளையில அந்த சத்தம் உங்களுக்குள் வாக்குகளாய் மாறும், வாக்கு தத்தங்களாய் மாறும். உங்கள் எதிர்காலம், உங்கள் சந்ததிகள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அடுத்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. பயங்கரமான அக்கினி, சத்தம், இடிமுழக்க சத்தம் எல்லாம் வருது. அதுல எல்லாம் கர்த்தர் இல்லை, அந்த அவருடைய சத்தம் கேட்கல. ஆனா அதுக்கு பின் ஒரு மெல்லிய ஒரு சத்தம், அதுல கர்த்தர் எலியாவோடு இடைப்படுறதை நம்ம பார்க்க முடியும். நம்மக்குள்ள அவருடைய அதாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள அளவு கடந்து இருக்கணும், அளவு கடந்து இருக்கணும். இல்ல சுவாமி, இல்ல சுவாமி அப்படின்னு நம்மளுடைய காரியங்களை எல்லாம் திருத்தி ரொம்ப ஆழமா கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அவர் அதாவது எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கலாம். நல்லா கவனிங்க. யுத்தத்துக்கு கிதியோனோடு போனவங்க 36,000 பேர், எத்தனையோ பேர். ஆனா கர்த்தர் எல்லாரையும் சூஸ் பண்ணவே இல்லை. கடைசியில சூஸ் பண்ணது பார்த்தா 300 பேர். 36,000 பேர் எங்க இருக்கு, 300 பேர் எங்க இருக்கு. ஏன் அந்த 300 பேர் கர்த்தர் சூஸ் பண்ணாருன்னா, அந்த 300 பேருக்கும் அவ்வளவு ஒரு வெறித்தனம் இருந்தது. ஆமா, நாயை போல நக்கி குடிச்சாங்க அவங்க எல்லாம். அப்படி கர்த்தர் வந்து யாருக்கு ரொம்ப தாகம் அதிகம், யாருக்கு என் மேல ரொம்ப பசி தாகம் ரொம்ப அதிகமோ அப்படிதான் பாக்குறாரு. இவங்க இந்த புள்ள எனக்காக உயிரே கொடுக்கும், இந்த புள்ள எனக்காக எந்த கடைசி வரைக்கும் வரும், இந்த புள்ளை நம்பி என் வாக்கு கொடுத்தனா, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தனா, என்னுடைய அந்த வாழ்நாள் முழுவதும் என்னை கைவிடாது. அதாவது நான் அதை கைவிட மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் அதோடைய தரிசனங்கள் அதை விடாது, பாதியில நிக்காது, அதோடைய ஓட்டம் பாதியில விட்டுறாது. அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து என்னை பிடிச்சுக்கிட்டே, கை பிடிச்சுக்கிட்டே அது வந்துடும் அப்படின்னு கர்த்தர் அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். உங்களுடைய எதிர்காலம் முழுவதும் கர்த்தருக்கு தெரியும். அதாவது நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது எதிர்காலத்தை பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் பாருங்க, உங்களுடைய அற்பமான ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, முசுக்குட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று பார்க்கிறோம். நல்லா யோசிங்க. தாவீதை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கிறார். அவன் நல்லா பெருகிறான், நல்லா வளர்றான். ஆனாலும் சத்துருக்களும் அதே மாதிரி பெருகிட்டு வராங்க. பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு நேரா என்ன பண்றாங்கன்னா, அவன் எப்படியாவது தாவீதை முடிச்சு கட்டிடலாம், தாவீது வளரக்கூடாது, இதுக்கு மேல அவன் பெருசா வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பொறாம கொள்றாங்க. ஏன்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாய் ஆயிட்டான். அதன் பிறகு பெலிஸ்தர்களுக்கு அந்த கோபம் தாங்க முடியாம அவனுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்யறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, ஒன்னும் சில காரியம் நமக்கு வந்து சிலது புரியறது கிடையாது. நம்ம சுற்றியுள்ள மனுஷங்களோட இருதயம் நமக்கு தெரியறது கிடையாது. ஆனா கர்த்தருக்கு அவைகளெல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறோம். என்ன எண்ணத்துல பேசுறாங்க, என்ன எண்ணத்துல நமக்கு ஆலோசனைகளை சொல்றாங்க, நம்ம குழியில தள்ளி விடுறதுக்கு ஆலோசனை சொல்றாங்களா, அல்லது குழியிலிருந்து மேல வரதுக்கு ஆலோசனை சொல்றாங்களா, இவங்களை நம்பலாமா நம்ப வேண்டாமா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளை சுற்றியுள்ள மனுஷங்களை குறிச்சு நமக்கு தெரியறது கிடையாது. ஆனா நம்மளை சுற்றியுள்ள சத்துருக்களை குறித்து கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆமாங்க. அதாவது தாவீது அந்த யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்ற அடையாளத்தை பாருங்க. முசுக்கொட்டை செடி, அதனுடைய நுனியில ஒரு இரைச்சல் வரும். அந்த செடியை சின்னதுதான், அந்த செடியுடைய நுனியில ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு இரைச்சல். அது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். மெல்லிய சத்தம், மெல்லிய இரைச்சல். அது கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும். அந்த சத்தத்தை நீ கேட்கும் பொழுது நல்லா கவனிக்கனா, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். அதாவது நீ அப்படிப்பட்டதான கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். ஆமாங்க. கர்த்தருடைய பதில் தாமதமா நமக்கு வரலாம். ஆனா தாமதம் வரும்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
அவர் தீவிரமாய் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றும்படி அவர் புறப்பட்டு இருப்பார். ஒருவேளை செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில, அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இன்று இரவு இந்த வேளையில உங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் புறப்பட்டு இருப்பார். நாளை தினம், அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள் எல்லாம் செல்லுண்டாக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்திற்குள் உங்களை அழைத்து செல்லும்படி கர்த்தர் புறப்பட்டு இருப்பார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில, அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில, அவருடைய செய்திகளை, தேவ வார்த்தைகளை, வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் எதிர்காலத்தை மாற்றும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன்னுடைய கணவனுடைய குடிப்பழக்கத்தை மாற்றும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன்னுடைய எதிர்கால வேலைக்காக நீ அலைஞ்சு ஓடி தேடின அந்த காரியத்தை ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு வரும்படியாக நான் ஒரு அழைப்பை உண்டு பண்ணும்படி நான் புறப்பட்டு விட்டேன். அந்த உன்னுடைய சத்துருக்களை முடித்து கட்டும்படி நான் புறப்பட்டு விட்டேன். எந்த சத்துருக்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் உனக்கு குளிப்பறிச்சு ஒவ்வொரு விஷயத்துல உனக்கு மேல வீண் பள்ளிகளை சுமத்தி ஒவ்வொரு நாளும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடும்படி நான் புறப்பட்டு விட்டேன். எந்த காரியம், எந்த கடனும் வாழ்க்கையில பெரிய மன கஷ்டத்தை உண்டு பண்ணுச்சோ அந்த மன கஷ்டங்களை எடுத்து வீசும்படி, உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து துடை தெரியும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன் கண்ணீரை துடைக்கும்படி, அந்த கண்ணீருக்கான காரணங்களை எல்லாம் துடை தெரியும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன் எதிர்காலத்தை புதுமையா சிருஷ்டிக்கும்படி நான் புறப்பட்டு விட்டேன். உன் எதிர்காலத்தை அழகாக்கும்படி நான் புறப்பட்டு விட்டேன். இன்றைய போல நாளைய தினம் இருப்பதில்லை, வருகிற வருஷம் இருக்காது. நீ இனி இப்படிப்பட்ட சத்துருக்களை நீ காண மாட்டாய். இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றும் காண்பதில்லை. இன்றைய போராட்டத்தை நீ வாழ்க்கையில மறுபடியும் பார்க்க மாட்டேன். இன்னித்த பண கஷ்டத்தை, இன்னித்த வியாதியை, இன்னித்த தரித்திரத்தை, இன்னித்த வறுமையை, இன்னித்த போராட்டத்தை உன் வாழ்க்கையில இனி எதிர்காலத்துல நீ சந்திக்க முடியாதபடியான வாக்குகளையும் வாக்கு தத்தங்களையும் நான் கொடுத்து உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய வாக்கு தத்தம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எதிர்காலத்தை முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவனுக்கு அந்த தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்கிறவர். எசேக்கியேல் ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர் உனக்கும் ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்கிறவர். அண்ணாளுக்கு குழந்தை கொடுத்த அந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில குழந்தைக்கு ஏங்கி வருவார். குழந்தைகளை கத்த தருகிற ஆண்டவர், அதாவது மலடி என்று உனக்கு வருகிற ஆசீர்வாதம் உன்னோட நிறுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஆமென். உங்களுடைய எதிர்காலங்கள் முழுவதும் உங்களுடைய பயங்களை எல்லாம் தூக்கி எறிகிற ஆண்டவர். ஒருவேளை வெகு நாளா உங்களுடைய வீடு கட்டுவதற்காக அவரோட போராடி கொண்டிருக்கலாம். எத்தனை நாள் தான் பாஸ்டர் நாங்க வாடகை வீட்டிலேயே இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காத. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அதற்கான ஒரு வாசலை, உனக்கான ஒரு இடத்தை, உனக்கான ஒரு ஸ்தலத்தை, உன்னுடைய அட்ரஸ்ல ஒரு வீட்டை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் எனக்கு எல்லாம் இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு கார் வேணும் பாஸ்டர், அத்தியாவசியத்துக்கு ஒரு கார் வேணும் பாஸ்டர், டூ வீலர்ல எங்களால பிரயாணம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஊழியத்துக்காக எங்களால போக முடியலன்னு ஒருவேளை நீங்க அப்படி வருந்தி கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில உனக்கான அந்த வாசலை திறப்பார். பாஸ்டர் வெகு நாள எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை நான் அமுத்த பாக்குறாங்க, என்னை சுத்திக்கிறவங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நீங்க இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த சத்தத்தை, இந்த மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆண்டவர். சீக்கிரத்துல, வெகு சீக்கிரத்துல இந்த உங்களுடைய பதவி உயர்வு உங்களை தேடி வரும்படி, ஆச்சரியமான உயர்வு உங்களை தேடி வரும்படி கர்த்தரால செய்ய முடியும். அற்புதமான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். வாக்கு கொடுத்தவர், உங்களுக்காய் வாக்கு பண்ணினவர் தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். அந்த கரத்திற்கு ஈடான ஒரு கரம் இந்த பூமியில, இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது. அந்த கரம் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. அந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த கரம் உங்க எதிர்காலத்தையும் சிருஷ்டிக்கும். அடுத்த காரியங்களில் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிற ஆண்டவர், உங்களுடைய சத்துருக்களை முறியடிக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அமேன், அமேன். ஒருவேளை இந்த செய்தியில எத்தனையோ பேர் உடைந்த ஆத்துமாக்கள் நீங்க ஒருவேளை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உடைந்து போய், பாஸ்டர் எனக்கு எதிர்காலம் இல்ல பாஸ்டர், நான் எல்லா பக்கமும் ஃபெயிலியர் ஆயிட்டேன், எல்லா பக்கமும் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு எதிர்காலம் இல்ல, இருக்குமான்னு தெரியல, நான் வாழ மாட்டேனான்னு தெரியல, என்ன சும்மாவே நான் நல்லது பேச போனா கூட அதுல குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதுலயும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்னுடைய விஷயத்த நான் ஆறுதலா பேசுறது கூட ஒருத்தர் இல்ல பாஸ்டர், எனக்கு சொந்தம்னு சொல்ல கூட யாரும் இல்ல பாஸ்டர், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன்,
எல்லா சொந்தம் இருந்து சில நேரத்துல அனாதை போல இருக்கிற யாரும் என்னுடைய சத்தத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க பாஸ்டர். ஒருவேளை அப்படி உங்கள் செய்தியை அப்படி இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சகோதரனே சகோதரியே, கவலைப்படாத. யாரு இந்த உலகத்துல உன்னுடைய வார்த்தையை கேட்காலும் கேட்காவிட்டாலும் கர்த்தர் காது கொடுத்து கேட்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். உன் துக்கத்தை உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இந்த வேலையில உன்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாத. நீ பயந்தது உன் வாழ்க்கையில நடக்க போறதே கிடையாது. உன் எதிர்காலத்தை குறிச்சோ, உன் பிள்ளைகளை குறிச்சோ, உன்னுடைய கணவனை குறிச்சோ, இல்ல உன்னுடைய மனைவியை குறிச்சோ, உன்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களை குறிச்சு எதை குறிச்சு நீங்க பயப்பட தேவை கிடையாது. விசுவாசத்தோட இருங்க. ஏன்னு சொன்னா விசுவாசி பதறான்னு சொல்லி பாக்குறோம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா பயம் இருக்காது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா பதட்டம் வராது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா வேற எந்த எண்ணமும் வராது. கர்த்தர் ஒருவரே நம்பிக்கையா இருப்பார். அந்த நம்புகிறது கர்த்தரால வரும். ஆமென். எவைகளை நீங்க கர்த்தருக்குள்ள நம்புகிறீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை ஏன் சொன்னா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பல வகையான சூழ்நிலைகளை பல நாடுகளிலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பல நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். குடும்பங்களை பிரிந்து ஒருவேளை நீங்க அங்க இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கலாம். என்னைக்கு பாஸ்டர் குடும்பத்தோட நான் சேர்வேன்னு தெரியல. என் குடும்பம் அங்க, நான் இங்கேயும் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் சமாதானமான ஒரு வாழ்க்கை இருந்தா, குடும்பத்தோட நாங்க அன்பா இருந்து நாங்கெல்லாம் எங்களுடைய சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்ள முடியாதா, மகிழ்ச்சி பரிமாறிக்கொள்ள முடியாதா, ஒருவேளை செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஏதோ நாட்கள் வருகிறது. ஏன்னா தனித்திருக்கிறவனுக்கு கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறவர் சொல்லி நம்ம பாக்குறோம். ஒருவேளை உன் நிலைமை தனித்திருப்பதை போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்கான ஒரு அழகான ஒரு குடும்பத்தை, அழகான ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை, அழகான ஒரு இடத்தை, ஸ்தலத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. நீ கண்ணீர் விட்டது வீண் போகாது. ஒருவேளை நீ இப்படி ஒருவேளை ஏங்கி வந்து ஒருவேளை நீ செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பாஸ்டர், இதுமேல கண்ணீர் விடுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. கண்ணீர் விட்டு 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 அழுது என்னால படிக்கிறதுக்கு கண்ணீர் கூட இல்ல பாஸ்டர். நான் ரொம்ப விரக்தியா இருக்கிறேன். நான் நிறைய காரியங்களை நம்பிட்டேன் பாஸ்டர். நம்பி நான் விரக்தியில இருக்கிறேன். இனி எல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை ஒரு சூழ்நிலையில நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இதோ உன்னுடைய நாள், இதோ உன்னுடைய டைம், இதோ கர்த்தர் உன்னுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். மகளே மகனே, நீ கவலைப்படாத. இதோ உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உன் சொந்தங்களுக்கு முன்பாக, உன் உறவுகளுக்கு முன்பாக அற்பமாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், அற்பமாய் நீ நடத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனா உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கெம்பீரிக்கும். அண்ணால் அப்படிதான் சொல்றா, பகைஞர்களுக்கு எதிராக என் வாயை திறந்திருக்கும்படி செய்தேன். உன் வாய் ஒரு நாள் கெம்பீரிக்கும். சத்துருக்களுடைய வாய்களை அடைக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தரும் வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் அநேகரோடு இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.